விஜய் தேவர்கொண்டா கைதா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இப்போ பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. நம்ம எல்லாருக்குமே விஜய் தேவர்கொண்டா அப்படின்னா ரொம்பவே நல்லா தெரியும். ஆனா இவரு தொடர்ந்து பல சர்ச்சைகள்லயுமே சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கடைசியா இவரோட ஆக்டிங்ல வந்த நோட்டா அப்படிங்கிற படத்தோட ப்ரமோஷன் அப்பயுமே மக்களாட்சி தேவையா, மக்கள் கட்டாயம் ஓட்டு போடணுமா அப்படிங்கிற மாதிரி சர்ச்சையான பல விஷயங்களையுமே பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து ரீசெண்டா ரெட்ரோ படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுமே ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்திருந்தது ஹைதராபாத்ல. அங்க மேடையில பேசின விஜய் தேவர்கொண்டா அவர்கள் இந்த மாதிரி பகல்காம்ல இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அங்க நிறைய பேர் வந்து படுகொலையுமே செய்யப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான் ஏன் இப்படி ஒரு விஷயங்களை பண்றாங்க? அவங்க இப்படியே பண்ணிக்கிட்டே போனாங்கன்னா அவங்களுடைய நாட்டு மக்களே வந்து அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்திடுவாங்க. அதனால இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு பேசினது மட்டும் இல்லாம பொது அறிவு இல்லையா அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசிட்டு கடைசியா பாகிஸ்தான் பண்றதெல்லாம் பார்க்கும்போது 500 600 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பழங்குடியினர் மக்கள் வந்து இப்படிதான் பண்ணுவாங்க, காட்டுமிராண்டித்தனமா அந்த மாதிரி தான் இவங்க பண்றாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியா பக்கத்துல ரொம்பவே வைரலா இருந்தது. இதை தொடர்ந்து இவரு மேல நிறைய பேருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து விஜய் தேவர்கொண்டா மேல எஸ்சி எஸ்டி ஆக்டுமே போடப்பட்டிருந்தது. இதுக்கு விஜய் தேவர்கொண்டா அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துல நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன். நான் எந்த விதத்திலையுமே பழங்குடியின மக்களை எந்த வகையிலுமே அவமானப்படுத்தணும், இழிவுபடுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல பண்ணல. நான் வேற மாதிரி சொல்ல வந்தா அது வேற மாதிரி கன்வே ஆயிடுச்சு. இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இந்த விஷயத்துக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளிய வச்சிருக்காங்க. இத பத்தி நிறைய பேருமே நிறைய விதமான கருத்துக்களை எடுத்து முன் வச்சிருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கதான் செய்யுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.